Hello guys, welcome to Tamil Online Tutorial. இன்னைக்கு வந்து வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா OneSwap Dexல வந்து போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஈவெண்ட் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். இதில் எப்படி ஜாயின் பண்ணிக்கலாம், இதில் என்ன பெனிஃபிட்லாம் இருக்குது, என்ன ப்ளஸ் மைனஸ் இருக்குது, எல்லாமே வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ OneSwap பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா CoinExோட ஒன் ஆஃப் த ப்ராஜெக்ட் தான். ஸோ இது வந்து நமக்கு நார்மல் சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு வரும்போது CoinExை சொல்லிக்கலாம். அதே இது டீசென்ட்ரலைஸ் அப்படின்னு வரும்போது OneSwap எடுத்துக்கலாம். ஸோ இதில் மெயினான விஷயம் என்னென்னா மல்டி செயின் டெக்ஸ், சரியா? இது வந்து அதாவது நிறைய BNB, TRX, எத்தீரியம், ஸோ இந்த மாதிரி செயின்ஸ்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இதில் ஒரு ஈவெண்ட் வந்து போயிட்டுருக்கு. ஸோ லிக்விடிட்டி மைனிங் ஈவெண்ட். ஸோ அதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ லிக்விடிட்டி மைனிங் ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இதில் ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னா காமனாகவே தெரியும், லிக்விடிட்டி ஆட் பண்ணால் உங்களுக்கு வந்து ரிவார்டு கிடைக்கும். ஸோ இதான் வந்து லிக்விடிட்டி மைனிங் ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா. ஸோ என்ன விதமான லிக்விடிட்டி ஆட் பண்ணணும் அப்படின்னா ONE/CET, அதாவது ஒன்ஸ் பாதி CET பாதி ஆட் பண்ணணும். அப்படி இல்லைனா ஒன்ஸ் பாதி USDT பாதி ஆட் பண்ணோம், CET பாதி USDT பாதி. ஸோ இந்த மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் போகுது. இதெல்லாம் CSC டோக்கன், MUT, IFT, வாட்லாம் வந்து பார்த்திங்கன்னா CoinEx Smart Chainல கிரியேட் பண்ண டோக்கன்ஸ். ஸோ அது கொஞ்சம் APIஸ்லாம் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா iCET, CET. ஸோ இது வந்து CoinExல வந்து CET ஸ்டேக்கிங் பண்ண சொல்லியிருப்பேன், அவங்களுக்கு வந்து இதில் ஜாயின் பண்ணிக்கலாம், சரியா? சரி, ஓகே கைஸ், இந்த லிக்விடிட்டி மைனிங்கில் ஜாயின் பண்ணோன்னா இந்த டோக்கன்ஸை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் வயா வாலெட் மொபைலில் யூஸ் பண்ணுறீங்கன்னா வயா வாலெட்டுக்கு நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட இப்போ எக்ஸ்சேஞ்சில் இருக்குது, எக்ஸ்சேஞ்சில் CET இருக்குது, USDT இருக்குன்னா இங்கேருந்து நீங்கள் வந்து விட்ரா பண்ணிக்கோங்க, சரியா? விட்ரா பண்ணுறது பார்த்தீங்கன்னா மெயினான விஷயம் என்னென்னா ஃபுல்லாக விட்ரா பண்ணும்போது CSC விட்ரா பண்ணும்போது என்ன கேட்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன செயினில் விட்ரா பண்ணோன்னு கேட்கும். இதில் நீங்கள் மெயினாக சூஸ் பண்ண வேண்டியது என்னென்னா CSC, சரியா? ஸோ இதுதான் மிக முக்கியம். ஸோ USDT விட்ரா பண்ணாலும் சரி தான், CET விட்ரா பண்ணாலும் சரி தான், நீங்கள் எங்கேருந்து CSC நெட்வொர்க் கொடுத்து நீங்கள் விட்ரா பண்ணிக்கணும். ஃபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா 0.01 தான். ஸோ ரொம்பவே கம்மி, இன்ஸ்டண்ட்டாக வந்து ட்ரான்ஸ்ஃபரும் ஆகும், சரியா? ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து வயா வாலெட்டுக்கு நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா டைரெக்டாக OneSwapல டிஆப்ஸில் போங்க, அதில் OneSwapனு இருக்கும். ஸோ அதில் போய் நீங்கள் வந்து இந்த மைனிங்குள்ளே வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து மொபைலுக்குள்ள ப்ரொசீஜர். நான் வந்து பிசியில் தான் பண்ணுறேன். ஸோ அதுக்கான ப்ரொசீஜர் சொல்கிறேன். ஸோ பிசியில் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் வந்து metamask ஓப்பன் பண்ணிக்கோங்க. metamask ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு எத்தீரியம் நெட்வொர்க்கில் தான் இருக்கும். ஸோ நமக்கு வந்து CSC மெயின் நெட் வேணும், சரியா? ஸோ அப்போ என்ன பண்ணிக்கோங்கன்னா ஆட் நெட்வொர்க் இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. CSC மெயின் நெட், RPC, CoinEx 52, CET. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணிட்டீங்க, சேவ் கொடுத்துட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு CSC மெயின் நெட் ஆட் ஆகிரும். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் வேணால் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், சரியா? ஒன்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க CSC மெயின் நெட். அடுத்து இந்த அட்ரஸ். ஸோ இந்த அட்ரஸை காப்பி பண்ணி எக்ஸ்சேஞ்சிலேருந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா ஸ்மால் அமௌண்ட் விட்ரா பண்ணி பாருங்கள். அடுத்து ஓகே ஆச்சு அப்படின்னா ஹை அமௌண்ட் வந்து விட்ரா பண்ணி இங்கே வந்து ஃபண்டை வந்து இங்கே மூவ் பண்ணிக்கோங்க. அதாவது மெட்டாமாஸ்க்கு நீங்கள் என்ன மைனிங் வந்து ஜாயின் பண்ண போகிறீங்களோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து இங்கே வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரிவார்டு வந்து காமிக்கும், சரியா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணி லிக்விடிட்டி ஆட் பண்ணால் போதும். ஜாயின் கிளிக் பண்ணி அவ்வளோதான் ப்ரொசீஜர். ஒவ்வொரு 1 ஹவருக்கும், அதாவது இப்போ ஆட் பண்ணுறீங்கன்னா நெக்ஸ்ட் 1 ஹவரில் உங்களுக்கு வந்து ஸ்னாப்ஷாட் எடுத்து அதுக்கு அடுத்த 1 ஹவரில் வந்து உங்களுக்கு வந்து ஆட் ஆகும், ரிவார்டு வந்து ஆட் ஆகும். ஸோ இப்போ நான் வந்து செக் பண்ணேன், எல்லாமே ஆட் ஆகுது. நான் ஸ்மால் அமௌண்ட்டு போட்டு செக் பண்ணேன், ரொம்ப ரொம்ப கம்மியான அமௌண்ட். ஸோ அதுக்கு CET, IFT, MUT, ஸோ இந்த மாதிரி டோக்கன்ஸ்லாம் வந்து ஆட் ஆகிருக்கு. ஸோ இனி வந்து நான் வந்து என்ன பேரில் ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்ருக்கேன். மோஸ்ட்லி வந்து நான் வந்து CET பேஸில் வந்து ஆட் பண்ணுவேன், சரியா? ஸோ இதில் வந்து ஒன்ஸ் CET நீங்கள் வந்து ஒன்ஸ் ஹோல்டு பண்ணிடுறீங்க அப்படின்னா அதுக்கு ஈக்குவலான அமௌண்ட் CETயும் வச்சு நீங்கள் வந்து இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் எல்லாமே, சரியா? ஸோ இதில் உள்ள ரிஸ்க் இருக்கா லிக்விடிட்டி மைனிங்கில் அப்படின்னா ரிஸ்க்கும் இருக்குது. ஏன்னா இந்த நார்மல் ஸ்டாக்கிங் அப்படின்னு வரும்போது நம்ம ஒரே ஒரு பேரை ஸ்டாக் பண்ணோம், அது ரிஸ்க்கு கிடையாது. ஆனால் இந்த மாதிரி ரெண்டாக நம்ம வந்து ஸ்டாக் பண்ணுறோம், இந்த மாதிரி மைனிங்கில் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா ரிஸ்க் இருக்குது. என்ன ரிஸ்க் அப்படின்னா இப்போ ஒரு இந்த காயின் நீங்கள் வந்து ஸ்டாக் பண்ணுற இப்போ CET எடுத்துக்கோங்க. இப்போ CET ஒரு 4 ரூபாயில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. சடனாக ஒரு பெரிய லெவலில் பம்ப் ஆகுது அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட CET பம்பாக CETயோட ப்ரைஸ் வந்து சடனாக 5 ரூபா போகுது, 6 ரூபா போகுது, அந்த மாதிரி போச்சுன்னா மட்டும் அந்த CET என்ன ஆகும்னா அப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக USDTயாக கன்வெர்ட் ஆகிட்டே வரும், சரி? மொத்தமாலாம் கன்வெர்ட் ஆகாது, கொஞ்சம் கொஞ்சமாக கன்வெர்ட் ஆகிட்டு இருக்கும். அதே இது ப்ரைஸ் வந்து டவுன் ஆகுது, இப்போ 4 ரூபாய்க்கு இப்போ கரண்ட் ப்ரைஸ் இருக்குது, நீங்கள் லிக்விடிட்டி ஆட் பண்ணுறீங்க. ஸோ அப்போ என்ன நடக்கும்னா ப்ரைஸ் டவுன் ஆகுது அப்படின்னா என்ன நடக்கும்னா இந்த CETயோட குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், USDT கம்மியாகிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு இது வந்து குவான்டிட்டியோட இது வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் லிக்விடிட்டி ஆட் பண்ணும்போது என்ன ப்ரைஸில் இருக்குதுன்னு நோட் பண்ணிக்கோங்க.
அரௌண்ட் அந்த ப்ரைஸில் இருக்கும்போது லிக்விடிட்டி ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த டிஃப்ரென்ஸும் வந்து இருக்காது. சரியா? ஸோ இது வந்து பெரிய லாஸா அப்படின்னா பெரிய லாஸ்லாம் கிடையாது. ஒரு ஸ்மால் அமௌண்ட், பெருசாக பம்ப் ஆகிறது வாய்ப்பு இல்லை இப்போ உள்ள கரண்ட் சுச்சுவேஷன் படி. இருந்தாலும் சப்போஸ் கொஞ்சம் மூமெண்ட், ப்ரைஸ் மூமெண்ட்லாம் வேரி ஆகும்போது ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் லாஸ் ஆகிறதுக்கு பாசிபிள் உண்டு. சரியா? அந்த லாஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரி, எனக்கு வந்து லாஸே ரிஸ்கே நான் எடுக்க விரும்பல ப்ரோ, எனக்கு வந்து ஸ்மால் அமௌண்ட் ரிவார்ட்னாலும் எனக்கு ரிஸ்கே இல்லாமல் வேணும் அப்படின்னா இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. இது வந்து ஐசிஇடி சிஇடி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்கே கிடையாது. ஆல்மோஸ்ட் இது என்ன அப்படின்னா சிஇடி ஸ்டேக்கிங்குள்ள ப்ரொசீஜர் தான். ஆனால் ரிவார்டு வந்து கம்மி. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், எம்யூடியும் ஐஎஃப்டியும் தான் கொடுக்குறாங்க. அந்த ரிவார்டும் பார்த்திங்கன்னா கம்மியான அமௌண்ட்டில் தான் வந்து கொடுக்குறாங்க. சரியா? ஸோ இது வந்து பண்ணிக்கலாம். இது வந்து ரிஸ்கே கிடையாது. சரியா? ஸோ இப்போ நான் வந்து ஒரு 2 ஆப்ஷன் காமிக்கிறேன். நான் மோஸ்ட்லி இது 2 தான் ஜாயின் பண்ணுவேன். அதாவது சிஇடி யூஎஸ்டிடி. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரிவார்டு கொடுக்குறாங்க. சிஇடி நிறைய கொடுக்குறாங்க. அந்த எம்யூடி டோக்கன் பார்த்திங்கன்னா 1,10,000 கொடுக்குறாங்க. ஐஎஃப்டி 3,000 கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் ஹை ரிவார்டு. ஒன்ஸ் சிஇடியும் ஹை ரிவார்டு. ஸோ மோஸ்ட்லி நான் வந்து இதில் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணிக்கணும், ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் சிஇடியும் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் யூஎஸ்டிடியும் கொடுக்கணும். இப்போ பாருங்கள், என்கிட்ட இப்போ மெட்டாமாஸ்கில் கரண்ட்டாக ஒரு 11 சிஇடி தான் என்கிட்ட இருக்குது. யூஎஸ்டிடி $21 இருக்குது. சரியா? ஸோ அப்போ என்ன பண்ணிக்கணும், இப்போ $21 நம்ம பண்ணணும்னா 410 சிஇடி எனக்கு வேணும். ஆனால் அங்கே 11 தான் இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஈக்குவலான அமௌண்ட் வந்து நீங்கள் வந்து விட்ரா பண்ணிக்கணும். இப்போ சிஇடின்னு சூஸ் பண்ணிக்கிட்டு ஓகே சிஎஸ்சி நெட்வொர்க் கொடுத்து, ஸோ இப்போ என்கிட்ட இதில் எவ்வளோ இருக்குது, 10,000 சிஇடி இருக்கா. ஸோ எவ்வளோ சிஇடி தேவையோ நீங்கள் வந்து விட்ரா பண்ணி எடுத்துக்கணும். ஒன்ஸ் எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து இங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஜாயின் பண்ணுறது சிம்பிள் தான். ஸோ இப்போ என்கிட்ட வெறும் 11 தான் இருக்குது. நான் வேணால் அதையும் ஆட் பண்ணி காமிக்கிறேன். சரியா? 11 சிஇடி அங்கே கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா 0.5 USD. ஸோ ஆடு கொடுத்துக்கோங்க. ஸோ ஃபீஸ் வந்து போகும், அதர்வைஸ் கொடுத்துட்டு ஆடு கொடுங்க. ஸோ இங்கே வந்து கேட்கும் கன்ஃபர்மேஷன் மெட்டாமாஸ்கில். ஸோ ஒன்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், லிக்விடிட்டி ஆட் பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கு வந்து ஒவ்வொரு 1 ஹவரும் வந்து ரிவார்டு வந்து ஆட் ஆகும். ஃபஸ்ட்டு 1 ஹவர் வந்து ஸ்னாப்ஷாட், அதுக்கு அடுத்த 1 ஹவரில் உங்களுக்கு அந்த ஸ்னாப்ஷாட்டுக்குள்ளே ரிவார்டு வந்து ஆட் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஆட் ஆகும். ஸோ ஒன்ஸ் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இதில் இன்னொரு லிக்விடிட்டி ஆட் பண்ணியிருக்கோம் பாருங்கள், ஐசிஇடி சிஇடி. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ரிஸ்கே இல்லாத மெத்தட். ஆனால் இதை ஆட் பண்ணணும் அப்படின்னா எங்கே போகணும் அப்படின்னா ஐஎஃப் பூல் போகணும். சரியா? ஐசிஇடி. ஸோ இதில் வந்து ifpool.io. ஸோ இந்த லிங்கை நான் கொடுக்குறேன். ஜஸ்ட் வந்து ஃப்ரண்ட் பேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் பேஜ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் ஸ்டாக் அண்ட் ஸ்டாக்னு இருக்கும். ஸோ ஸ்டாக்கில் எவ்வளோ சிஇடி ஸ்டாக் பண்ண போகிறீங்களோ இதை கொடுத்துக்கோங்க. ஸோ இது நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ என்கிட்ட சிஇடி இல்லை, அங்கே லாக் பண்ணனால. ஸோ இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரிஸ்க் இல்லாத மெத்தட். ஒன்லி சிஇடி தான் நீங்கள் வந்து லாக் பண்ண போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் ஒரு 1000 சிஇடி இருக்குன்னா இதில் பாதி அமௌண்ட்டு கொடுத்துக்கோங்க. சரியா? ஒரு 500 சிஇடி இந்த ஏரியாவில் கொடுத்துட்டு ஜஸ்ட் வந்து ஸ்டாக் இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் இந்த ஸ்டெப்பு கம்ப்ளீட் ஆகிடுச்சா நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா டைரெக்டாக அந்த மைனிங் பேஜுக்கு போயிருங்க. மைனிங் பேஜில் போய் நான் இது ஜாயின் பண்ணிட்டேன் ஆல்ரெடி, உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அடுத்து வந்து ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சரியா? ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணதும் ஐசிஇடியும் சிஇடியும் ஈக்குவலாக ஆட் பண்ணுங்கன்னு சொல்லும். ஸோ இந்த இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டேன். அதே மாதிரி இங்கே வந்து நம்ம பண்ணாதனால இங்கே வந்து 0ன்னு காமிக்குது. சரியா? மற்றபடி இந்த இடத்துல நீங்கள் அங்கே ஆட் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல பேலன்ஸ் வந்து காமிக்கும். சரியா? ஸோ இப்போ 100 சிஇடி ஆட் பண்ணிடுறீங்க அப்படின்னா 100 சிஇடின்னு காமிக்கும். ஸோ அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணிங்கன்னா ஆள்னு கொடுத்து அதுக்கு ஈக்குவலான திரும்பவும் ஒரு சிஇடி கொடுக்கணும். கொடுத்து ஆட் பண்ணிட்டீங்கன்னா போதும், லிக்விடிட்டி இங்கே வந்து ஆட் ஆயிரும். உங்களுக்கு வந்து இந்த சிஇடி ரிவார்டு வந்து கிடைக்கும். சரியா? நான் என்ன ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், 85 சிஇடி ஆட் பண்ணியிருக்கேன். மொத்தம் $10 தான் ஆட் பண்ணியிருக்கேன். நான் இது சாம்பிளுக்கு தான் பண்ணது. ஸோ இனி தான் வந்து ஒன்று ஆட் பண்ணுவேன். சரியா? ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிவார்டு வந்து தானால வர தொடங்கிடும். ஸோ இதில் இன்னொரு பெனிஃபிட்டும் இருக்குது இந்த ஐசிஇடி சிஇடியில் மட்டும். என்ன அப்படின்னா இதில் ஸ்டாக்கிங்கும் போயிட்டுருக்கனால நீங்கள் வந்து இதுலேயே ஜாயின் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து டைரெக்டாக ஐஎஃப் போங்க. ஐஎஃப் போய் ஐஎஃப்டி ஸ்டாக்கிங் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதுலேயும் பாருங்கள் ஸ்டாக்கிங்கும் போயிட்டுருக்கு. ஸோ அப்போ ஜஸ்ட் நீங்கள் இதை கிளிக் பண்ணுங்கள், ஸ்டாக் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே பாருங்கள் 87 நான் இது ஃபஸ்ட்டு ஆட் பண்ணது இருக்குது. ஸோ இந்த மேக்ஸிமம் கொடுத்து கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து இதில் டபுள் ரிவார்டு எடுக்கிறதுக்கான இந்த ஐசிஇடி சிஇடியில் எந்த ஒரு ரிஸ்க்கும் கிடையாது. இங்கேயும் ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஏபிஐ இருக்குது. ஸோ இதுலேயும் உங்களுக்கு ஃப்ரீ சிஇடி கிடைக்கும்.
அதே மாதிரி இங்கே ஜாயின் பண்ணுறதுலையும் உங்களுக்கு வந்து ஸ்மால் அமௌண்ட் வந்து கிடைக்கும். சரி, அந்த iCETலையும் ஜாயின் பண்ணுறதுலையும் MUT டோக்கனும் IFT டோக்கனும் கிடைக்கும். ஸோ இந்த டோக்கன்ஸ் வந்து இந்த அளவுக்கு இது இல்லைனாலும் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கிறது தான். ஸோ இதை வந்து யார் வேணாலும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். மற்ற ஆப்ஷன் இதெல்லாம் இருக்குல்ல, இந்த மற்ற மைனிங்ஸ்லாம், ஸோ இதிலலாம் கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது. உங்களோட ஓன் ரிஸ்கில் தேவைப்படுறவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் பண்ணுறதா இருந்தால் நான் இனி பண்ணுவேன். ஸோ பண்ணுறது பார்த்திங்கன்னா இது 2 தான் பண்ணுவேன், CET USDT அண்ட் iCET CET. ஸோ இதான் வந்து நான் வந்து பண்ணுவேன். ஸோ உங்களோட ஓன் ரிஸ்கில் வந்து தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 10 days போகும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து லிக்விடிட்டி ரிமூவ் பண்ணிவிட்டு போய்க்கலாம். சரியா? ஸோ இந்த IFT இதுக்கு நான் வந்து செப்பரேட் வீடியோ போட்டிருக்கேன். என்னால் தான் இந்த டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸோ அந்த வீடியோவை நான் அந்த வீடியோ எண்டில் கடைசியாக வந்து CET ஸ்டேக்கிங் வீடியோவும் போடுறேன். ஸோ அதையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.